வணக்கம். நம்ம வாழ்க்கையில தினமும் எவ்வளவோ மனிதர்கள கடந்து போறோம். கூட வேலை செய்றவங்க, Instagramல பழகுறவங்க, வழியில பழகுறவங்கன்னு எத்தனையோ நபர்கள். ஆனா, அதுல எத்தன பேர் நம்ம மனசுக்கு உண்மையா நெருக்கமா இருக்காங்க? வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. ஆனா, இன்னைக்கு நாம நிறுத்தி யோசிக்க போற விஷயம் நம்மளோட நல்ல நண்பன பத்தி. ஏன்னா, போலியான தொடர்புகள் நிறைந்த இந்த உலகத்துல, ஒரு உண்மையான நண்பன் கிடைக்கிறது மிகப்பெரிய வரம். யார் அந்த உண்மையான நண்பன்? நாம ஜெயிக்கும்போது பாராட்டுற உலகம், நாம தோத்து போய் நிக்கும்போது நம்ம பக்கமே வராது. ஆனா, யாருமே வராத அந்த சமயத்திலயும், "டேய் நான் இருக்கேன்டா உனக்கு" அப்படின்னு கூடவே நிற்கிற அந்த ஒருத்தன் தான் உண்மையான நண்பன். அவன்கிட்ட பேசும்போது நாம எந்த முகமூடியும் போட வேண்டியதில்ல. நாம ஜெயிச்சவனா காட்டிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம பலவீனங்கள மறைக்கணும்னு அவசியம் இல்ல. நாம நாமளாவே இருக்கலாம். ஒரு நல்ல நண்பன் நாம செய்யற தப்ப தட்டி கேட்பான். "நீ செய்யறது தப்புடா" அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்லி நம்மள சரியான பாதையில நடத்துறவன் தான் உண்மையான நண்பன். ஆனா, சின்ன சின்ன ஈகோ, தேவையற்ற தவறான புரிதல்கள் அல்லது நேரமே இல்ல என்கிற சாக்கு போக்குகள். இதனால நாம பல நேரங்கள்ல நல்ல நண்பர்கள இழந்துடுறோம். ஆனா, நம்ம மேல உண்மையான அக்கறை கொண்ட ஒரு நல்ல இதயத்தை இழந்துட்டா, அந்த இடத்தை யாராலும் நிரப்பவே முடியாது. உங்க வாழ்க்கையிலும் அப்படி ஒரு நண்பன் இருந்தா, அவங்கள இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. உங்களோட ஈகோவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு முதல்ல போய் பேசுங்க. ஒரு நல்ல நண்பன் அமைகிறது கடவுள் கொடுத்த வரம். இந்த நிகழ்ச்சிய கேட்டுட்டு இருக்கும்போது, கண்டிப்பா உங்க மனசுல ஒரு முகம் வந்து போயிருக்கும். யோசிக்காம உடனே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. "டேய், உன் ஞாபகம் வந்துச்சு. எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு கால் உங்க 2 பேரோட நாளையும் ரொம்ப அழகாக்கும். உண்மையான நட்பையும், உண்மையான நண்பனையும் கொண்டாடுவோம்.